அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் துலா. வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியும் விஜயுடைய டிவிகேயும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு அன்புமணிக்காக ஒரு பெரிய பிரச்சார வியூகத்தை வகுத்து கொடுத்தவர். அதுக்கு முன்னாடி அவரோட பணியை பத்தி நீங்க சொல்ல. ஆமா, அவர் பிரசாந்த் கிஷோரோட இருந்தவர்னு சொல்றாங்க. அதுக்கும் முன்னாடி அப்படியா? ஜீசஸ் காலத்துல இருந்தாருங்க. அப்படியா? அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் அமைக்கிற மேடை பூராமே அந்த ஒத்த மேடை ஒரே ஆளு மைக் வச்சுட்டு பேசுற மாதிரியே இருக்கும். இயேசு கிறிஸ்து பேசுற இயேசு அழைக்கிறாரு கூட்டங்கள்ல பேசுவாங்கல்ல. அதனாலதான் அதே மாதிரி அன்புமணியும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு போடியம் வச்சு அவர் மட்டும் தனியா மேடையில் விட்டாரு. அதே மாதிரி விஜய் மாநாட்டிலையும் பாத்தீங்கன்னா விஜய் மேடையில அவர் மட்டும் தான் இருந்தாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா இதுதான். அதான். ஓகே. அது இப்போ அந்த அந்த நட்புறவு அப்படிங்கிறது இன்னும் அவருக்கு தொடருது அப்படின்னு சொல்றாங்க. டிவிகேக்காக ஒரு வியூக வகுப்பாளராக பணி செய்யும் போதே இந்த பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தை ஒரு சக்சஸா மாறிச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய திருப்பம் அரசியல்ல இருக்கும். ஏன்னா இதை பார்த்து இன்னும் பலர் வருவாங்க. இப்ப விஜய் ரொம்ப பலவீனமா இருக்காரு, தனியா இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தேமுதிகவும் அடுத்து வருதுன்னு சொல்றாங்க. பாமக ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. சீமான் பழைய மாதிரி இப்ப விமர்சிக்கிறது இல்லை. அவரும் கூப்பிட்டா வந்துருவார் போல தெரியுது. எப்படி உங்களுடைய பார்வை என்ன? எனக்கு ஒரே நாஸ்டாலஜியாவா இருக்கு. நாஸ்டாலஜியான்னா பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கு. 2016 இதே மாதிரிதான் ஒரு மெகா கூட்டணி ஒண்ணு உருவாச்சு. அட்லீஸ்ட் அதாவது மக்கள் நல கூட்டணி. அந்த கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் மக்கள் நலனை பத்தி பேசக்கூடியவங்களா இருந்தாங்க. வைகோ, திருமா, விஜயகாந்த், சிபிஐ, சிபிஎம், உண்மையிலேயே மக்கள் நலனுக்காக பேசக்கூடியவங்களாம் சேர்ந்து ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சு மொத்தமாக நாசமாக போயிட்டாங்க. இப்போ இது ஒரு மக்கள் விரோத கூட்டணி ஒன்று உருவாகுது. என்னங்க எப்படி சொல்றீங்க? டிவிக்கு விஜய் பெரிய மாற்றத்தை தரப்போறான்றாரு. அன்புமணி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, அப்புறம் பாருங்க தமிழ்நாட்டை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்பா காலை பிடிச்சி கெஞ்சிருங்க, நான் செத்தா நீங்க தான் கொல்லி வைக்கணும்னு ரேஞ்சுக்கு போய் சிக்கிட்டு வந்திருக்கிறீங்க. அவருங்க இப்ப இன்னைக்கு அவங்க தொண்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறாரு. நாம ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒருத்தன் கூப்பிட்டு இருக்கிறான், நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், பாருங்க நம்ம ஆள போறோம்னு சொல்றாரு அவரு. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, ஆண்டிங்க எல்லாம் சேர்ந்து மடம் கட்டின கதையா அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லா ஆண்டிகிட்டையும் திருவோடு ஒண்ணுதான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. இவங்க எந்த வச்சு ஒரு மடத்தை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றதுக்கு தான் ஆண்டிங்க எல்லாம் சேர்ந்து மடம் கட்டின மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. விஜய் இதுவரை எலெக்ஷன்ல நின்னதே கிடையாது. அவருக்கு யாரு எவ்வளவு ஓட்டு போடுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. தேமுதிக அப்படி ஒரு கட்சி இருக்கான்னு அவங்க வீட்டிலே தெரியாது. அந்த அந்நியார் மட்டும்தான் ஏதாவது கூட்டணி பேசணும்னு ஆமாமா நம்ம தேமுதிக வா போவோம் அப்படிம்பாங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அவங்களும் ஒரு 5% இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கும் தெரியல. நம்ம மருத்துவர் ஐயா 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லும் போதே 5% வந்தது, 5% தான் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நம்ம ஐயா ராமதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் திராவிட கட்சிகளோடு அது ஏதோ ஒரு பழமொழியெல்லாம் சொல்லுவாரு, கார் உள்ளவரை பார் உள்ளவரை கூட்டணி கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் கூட்டணி வச்சாரு. ஆமா. அதுக்கப்புறம் மறுபடியும் அதெல்லாம் முடியாது, இன்னொரு முறை கூட்டணி வச்சுன்னா பாருங்க மறுபடியும் ஒரு வச்சாரு. அப்புறம் பாஜக கூட எல்லாம் சேர மாட்டேன்னாரு, மதவாத கட்சி அப்படின்னாரு. இவர் ஏதோ நல்லவர் மாதிரி, இவர் சாதி கட்சி, அவங்க மத கட்சி. அப்புறம் அவங்க கூட போய் கூட்டணி வச்சாங்க. அது சரி, அதுக்காக ராமதாஸ் அவர்களே விட்டுறலாம் நம்ம, ஏன்னா அது அன்புமணி பண்ண வேலை. இப்போ ராமதாஸ் யார் கூட கூட்டணி வைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன்ல மகன் கூட கூட்டணியா மகன் கூட கூட்டணியான்ற ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அவரே அந்த பிரச்சனையில இருக்கும்போது பாமகவே கூட்டணியா இருக்குமான்னு பிரச்சனையா இருக்கு. நான் மகன் கூட தான் இப்ப கூட்டணி, இனிமே மகன் கூட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. இவ்வளவு குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோ எல்லாம் போடுறாருங்க, பாருங்க நான் நீச்சல் அடிக்கிறேன், எல்லாரும் கிண்டல் பண்றாங்க அவரை. பாரு ஸ்விம்மிங் பூல்ல இது பண்றாரு, அது பண்ணிட்டு ஜாலியா இருக்காரு அப்படின்னு. அவர் ஜாலியா இருக்காருலாம் சொல்லலைங்க, ஃபிட்டா இருக்கிறார். இல்ல வயசாகி செத்துட்டேன்னு யாராவது சொன்னா நம்பாதீங்கன்றாரு. என் சாவுக்கு யாராவது காரணமா இருப்பாங்க, கவனமா இருங்கன்னு இன்டைரக்டா சொல்றாரு. அவரு சொன்னாரு, என் பொண்டாட்டி மேல பாட்டில் தூக்கி அடிச்சான் அப்படின்னு. ஸோ அவருக்கு வேற ஒரு பயத்துல எல்லாம் இருக்கிறாரு. அன்புமணி இன்னொரு பயத்துல இருக்கிறாரு, மாட்டினா உள்ள போயிடுவோம் ஒண்ணு. இவரு கட்சியை வளர்க்கலாம் ட்ரை பண்ணா நம்மள கொண்டுடுவாங்களோன்னு பயப்படுறாரு.
ஸோ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயே யார் கூட கூட்டணின்னு தெரியல. இதுல அவங்க வந்து இந்த கூட்டணியில மெகா கூட்டணியில சேர்ந்து ஜி.கே. மணி வேற குழப்பத்துல இருக்கிறாரு. ஆமா, அவரு வேற குழப்பத்துல இருக்கிறாரு. நான் செத்து போயிடலாமா ஓடி போயிடலாமான்னு இருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, இதுல யாரு வந்து ஓட்டு வாங்குவாங்கன்னு தெரியல. வேணா அண்ணன் சீமானியும் இவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இல்ல, அவரு இருக்கிறாரு, லைன்ல இருக்கிறாரு. அவரு லைன்ல தான் இருக்காரா? ஆமா ஆமா, பழைய சண்டையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், தம்பி பேசலாம் அப்படின்னு சொல்லி ரோட்ல நடு ரோட்ல நிக்காத லாரி வந்து அடிச்சிருவோம்னு சொன்னதெல்லாம் மறந்துடலான்ட்டாரா? அதை ஓரமா வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஓரமா கூட்டு போயிடான்ட்டாரு. ரோட்ல தானே வந்தா பிரச்சனை, ஓரமா வந்துக்கலாம், நம்ம வந்து இந்த ஓரமா போய்க்கலாம். ஆக இப்ப எதுக்குமே உதவாத கட்சியா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. அதுவும் நல்லதுதான் மக்கள். இல்லைங்க, இப்ப நீங்க அதிமுக தான் போன முறை பாமகவுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்க. இந்த முறை கூப்பிட்டு பேசவே இல்லை. அன்புமணிக்கு அவர் ரொம்ப எதிர்பார்த்தாரு, சீட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்த்தாரு. அதை வச்சுதான் பிஜேபியில வந்து ஒரு அமைச்சர் பதவி வாங்கலாம்லாம் பேசி வச்சிருக்கிறாங்க. அவங்க கூடவே இல்லை. ஆனா தேமுதிகவுக்கு அவங்க ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஆனா அடுத்த முறை வந்து 2026 பேஜில் வந்து தரேன் அப்படின்னு இப்போதைக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு தரலன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களோட எப்படி கூட்டணி போறது அப்படின்னு சொல்லி அது ஒரு நியாயமான காரணமாக தான் படுது. அதனால ஒரு மாற்றத்தை முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு அன்புமணி வந்து ட்ரை பண்றாருன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பேரறிஞரை நம்ம நினைவு கூறணும். அந்த பேரறிஞர் யாருன்னா நம்ம சீமான் சொன்ன பேரறிஞர் தான், எச் ராஜா. அவர் தான் அந்த காலத்திலேயே ஒரு தீர்க்க தரிசனமா சொன்னார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னாரு. கலைஞர் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு பார்ப்பாருங்க. ஒரு தேர்தலில் திமுக கூட்டணியில் 2 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. ஒன்று கலைஞர், இன்னொன்று அவர் பரிதி இளம்பலத்தின்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாரு, இந்த முறை சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்டுகளின் குரலே ஒலிக்காமல் போய்விடுமே அப்படின்னாரு. கம்யூனிஸ்டுக்காரனோட குரல், அந்த கொள்கையை பேசுறதுக்கு ஒருத்தன் சட்டமன்றத்தில் இருக்கணுமே, ஒருத்தன் கூட இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டார். தான் கட்சி மொத்தமாக வைப் அவுட் ஆச்சுன்றதெல்லாம் கூட அவர் பெருசாக எடுத்துக்கல. அந்த மாதிரி அவர் வந்து எல்லாருமே அரவணைச்சு போகணும், எல்லா கொள்கைகளுக்கும் இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவர். அப்படி இருந்ததுனால பாமகவுக்கு ஜாலியாக போச்சு, தேமுதிகவுக்கு ஜாலியாக போச்சு. ஏன்னா சரி வா, கட்சின்னு ஒன்று வச்சிருக்கல, வா உனக்கு ஒரு 2 சீட்டு 3 சீட் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு கூப்பிட, எதிர்கூட்டணியிலேருந்து அவங்க 2 தராங்களா, நாங்கள் 4 தரோம் அப்படின்னு அவங்க பதிலுக்கு கூப்பிட, இப்படி மாற்றி 2 பக்கமும் கலைஞர் இருந்ததுனால இவங்க பொழப்பெல்லாம் ஓடிச்சு. கலைஞர் இல்லைன்னு ஸ்டாலின் யோசிச்சாரு, வேஸ்ட் ஃபெல் அவனெல்லாம் அப்படியே போக சொல்லி இந்த பக்கமே வர சொல்லாத, எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு, அவனாலும் கிளம்ப சொல்லு அப்படின்ட்டாரு. திமுக சேர்க்கலையா, அப்ப நாங்களும் சேர்க்கலன்னு அதிமுகலையும் சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க எந்த பக்கம் ஏன்னா வழக்கமா கலைஞர் இருக்கிற வர இப்படியே 2 பக்கமும் பேசி காலத்தை ஓட்டியே பழகிட்டாங்க. இப்படி தனியா விட்டா என்ன பண்றதுன்னு இப்ப இவங்களுக்கு தெரியலன்ற இடத்துல தான் வந்து நிக்கிறாங்க. இப்ப இந்த அதுலயும் ஸ்டாலின் வேற சொல்லிட்டாரு ஓப்பனா, ஆமா பாமக எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு, கூட்டணியில் இல்ல. தேமுதிக எல்லாம் போனே எடுக்கிறது இல்லையா, அந்த நம்பரை பார்த்தோன்னு அதை கட் பண்ணி அனுப்புவா அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். ஸோ இது வந்து கலைஞருக்கு பிறகு உண்மையாகவே ஒரு மக்கியாவல்லி அப்படிம்பாங்க, அரசியல்னாலே மக்கியாவல்லி பாலிடிக்ஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டின் மக்கியாவல்லியாக நம்ம ஸ்டாலின் வந்திருக்கிறார். எல்லாரும் வழக்கமா சாணக்கியன் தானே சார் சொல்லுவாங்க, நீங்க என்ன வேற எங்கேயோ போய் தேடி ஃபாரின்ல இருந்து கூட்டு வரீங்க அப்படின்றீங்களா? நாங்க வந்து பார்ப்பன எதிர்ப்பை வந்து உதாரணத்துல கூட கடைபிடிப்போம். ஆமா, உதாரணத்துக்கு கூட பார்ப்பனர்களை சொல்ல மாட்டோம். ஸோ அதனாலதான் மக்கியாவல்லிக்கு நம்ம போயிட்டோம். அது போல அவர் வந்து மக்கள் மனதிலும் ஓரளவு நல்ல திருப்தி இருக்குது. ஊடகங்களும் பொதுவாக எப்போதுமே ஸ்டாலினே சொல்லியிருக்கார், நமக்கு ஊடகங்களோட லக்ஸுரி கிடையாது அப்படின்னு. எப்பவுமே இல்லை, எப்பவுமே திமுக கிடையாது. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா லோக்கல் ஊடகங்கள் சொல்லலைன்னா கூட தேசிய ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா டுடேல இதோட 2-3 தடவை கட்டுரை வந்துருச்சு, தமிழ்நாடு மாடல்னா எப்படி இருக்கு, ஸ்டாலின் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பத்தி 2-3 தடவை வந்துருச்சு. அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. ஒன்றியத்தை பார்த்து கேள்வி கேட்கலாம், கேட்பது உனது உரிமைன்னு எல்லா மாநிலத்துக்கும் சொல்லி கொடுக்குறாரு. வித்து போனது, வீணா போனது, நஞ்சு பிஞ்சு போனது எல்லாத்தையும் கூட சேர்த்து வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. கழட்டி விட்டா அவன் பாட்டு காலப்போக்கில் காணாமல் போய் விடுவார்கள். அதனால டைமை வேஸ்ட் பண்ணாத, அவனுக்கு கொடுக்குற 4 சீட்டை கட்சிக்காரனு கொடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா ஏற்கனவே கூட்டணியில் ஸ்ட்ராங்காக கூடவே நிற்கக்கூடிய அண்ணன் திருமா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு போகலாம். அவனெல்லாம் கிட்டே சேர்க்காதன்ற மாதிரி அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ அவர் சேர்க்க மாட்டேன்னு சொன்னதுனால அதிமுகவும் சேர்க்கறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
உங்களுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் இருந்தா தானேங்க. அதாவது நீ தரலன்னா நான் அங்க போயிடுவேன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு இடமே இல்லையே. இப்போ வாசல்ல தான் நிக்கிறேன் இப்போ. ஆமா, தரலன்னா நான் அங்க போயிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க இடம் இருந்தா தானே போக முடியும். அப்படின்னா இது வந்து ஒரு பேரம் பேசி வேல்யூ அதிகரிக்கிறதுக்கு தான் செய்யறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா, இல்ல நிஜமாவே கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன்? பாமகவை வந்து ராமதாஸ் அவர்கள் எப்போதுமே பேரம் பேசுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. போன எலெக்ஷன்ல கூட அப்படித்தானே பண்ணாங்க. ஒரே நேரத்துல பாஜக கூடவும் அதிமுக கூடவும் பேசிட்டே இருந்தாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்றது இப்ப இவங்களுக்கு சிக்கலா இருக்கு. பேரம் பேசுற வாய்ப்பு இல்லாம போயிருக்கு. இதுல குருமூர்த்திக்கு பயமா வேற இருக்கு. பழனிசாமி கடைசி நேரத்துல கூட்டணி இல்லைன்னு வேறோம் அப்படின்னு. இல்ல அதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. 4 மாசத்துல அதுதான் நடக்க போகுது. ஏப்ரல் மாசம் பாருங்க, மார்ச் ஏப்ரல்ல அறிவிப்பாரு எடப்பாடியார். எடப்பாடியார் நீங்க எல்லாம் என்னவோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ தோசை ஊத்துறாரு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா பாருங்க, மார்ச் ஏப்ரல்ல ஒட்டி டப்புன்னு ஒரு அறிவிப்பு விடுவார், அதிமுக தனித்து போட்டியிடும் அப்படின்னு. அவர் அப்படி அறிவிச்சாருன்னா ஒரு 60-70 சீட்டாவது வரும். பாஜக கூட போய் கூட்டணியில இருந்து போட்டி போட்டாருன்னா அந்த 60-70 நக்கிட்டு போயிடும். இல்ல இப்போ விஜயோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா எடப்பாடி பற்றி ரொம்ப கேவலமா பேசினாரு அப்படின்னு சொல்லும் போது ஏதோ எதிர்வினை கடுமையா இருக்கும் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி வந்து உத்தரவு போடுறாரு செயற்குழுல, விஜய் யாரும் விமர்சிக்காதீங்கன்னு உத்தரவு போடுறாரு. விஜய்க்கு சொல்லவே தேவையில்ல, அங்க அதிமுக ஊழல் அது பொள்ளாச்சி எதுலையுமே அது வராம அப்படியே நழுவி பூசி பேசிட்டு போயிடும் வருது. இல்லைங்க, விஜய் வந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம்ங்க. மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பொதுவா விஜய் கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்கு, விஜய்கிட்ட இருக்கிற காசு மாதிரி 10 மடங்கு எடப்பாடியார்ட்டே இருக்கு. அது ரைட்டு, 40,000 கோடி ரூபாய் கணக்கு பிடிச்சது 40,000 கோடி. அப்புறம் விஜய் அதான் சொன்ன, விஜய்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா விஜய்கிட்ட இருக்கிற காசு மாதிரி 10 மடங்கு அவர் வச்சிருப்பாரு. அவர் ஒருத்தர் மட்டும் இல்ல, அவர் மாதிரி இன்னும் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க உள்ள. ஆமா, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜய் பாஸ்கர் எல்லாம் நீங்க வரிசையா சொல்லிட்டே போலாம். 10 வருஷம் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பணம் வந்து ஆதவ அர்ஜுனாட்ட இருக்கு, விஜய்கிட்ட இருக்கு அப்படின்லாம் வந்து ஏடிஎம்கே எல்லாம் அதுக்கெல்லாம் அங்க அது மாதிரி 100 பேர் இருப்பான். அது வந்து என்னன்னா இந்த படம் வரும், அது என்னது புதுப்பேட்டையில என்ன குமார் டக்குன்னு வாய விட்ட அப்படிம்பாங்க இல்ல, அது மாதிரிதான் அரசியலை பொறுத்தவரை நம்ம விஜய் அவர்கள் வந்து கொக்கி குமார் மாதிரி தான். இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதிமுகலே பழம் தின்னு கொட்டை போட்டவங்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா திமுக இன்னும் எவ்வளவு பேர் இருப்பாங்க, புரியுதுங்களா? மொத்த இந்தியாவையும் நாங்க வளைச்சிருவோம்னு சொன்ன மோடியால உள்ள காலை கூட வைக்க முடியல. இன்னைக்கு வர எதிர்கட்சியா இருக்கிறவன் வழக்கமா என்ன பண்ணுவான், எதிரிக்கு எதிரி நண்பன் அவன் கூட போய் சேருவான். எதிரிக்கு எதிரி கூட எனக்கு லானண்டா அப்படின்றானு. அப்போ இங்க இருக்கிற அரசியல்ன்றது டோட்டலா வேற. நீங்க சும்மா சீனை காட்டலாம், பல்பு காட்டலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. கடைசியில் எலெக்ஷன் டைம்ல விஜயோட கட்சி இல்ல விஜயோட கூட்டணி சிங்கிள் டிஜிட்ல % ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம் இல்ல. இப்போ பாமகவோடையோ சீமானோடையோ இதர சின்ன கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தா நீங்க சொல்றது ஓகே, சிங்கிளோ டபுளோ என்னவோ 10ஓ 15ஓ என்னவோ. ஆனா அதிமுகவோட கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிமுக பெரிதாக எதிர்பார்க்கிறது விஜய் தான். பிஜேபியை கழட்டி விட்டுட்டு விஜயோட சேர்ந்துருவாரு பாருங்கன்னு சொல்றாங்க. இல்ல, விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அசைன்மெண்ட் படி பார்த்தோம்னா நம்ம வந்து அவங்க ஏடிஎம்கே கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனாலும் அப்படி சேர்ந்தா விஜயால ஏடிஎம்கேக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏடிஎம்கேவால வேணா விஜய்க்கு பலன் இருக்கும். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? விஜய் பின்னாடி அவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க, 10-15% ஓட்டு இருக்குது. எலெக்ஷன் ஒர்க் என்ன பண்ண தெரியும்? போஸ்ட் அடிக்க சொன்னா போஸ்ட் அடிப்பாங்க, போஸ்ட் ஓட்டுவாங்க. அதை தாண்டி விஜய் பின்னாடி இருக்க இளைஞர்களுக்கு எலெக்ஷன் ஒர்க்ன்றத பத்தி என்ன தெரியும்? அனுபவம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த எலெக்ஷன் ஒர்க் என்ன பண்ணணும்னே தெரியாது அவங்களுக்கு. அது நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. அதிமுகவே அதுக்கு ஆள் இருக்காங்க. அதிமுக காலங்காலமா செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அண்ணா வந்து திமுக ஆரம்பிச்சப்போ அது வந்து ஒரு கார்பரேட் செட்டப் மாதிரி ஆரம்பிச்சாருங்க. ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒரு வார்டுன்னு எடுத்தீங்கன்னா அந்த வார்டுக்கு ஒரு ஆள் இருப்பான். ஒரு கூட்டம் போட்டிங்கன்னா நீங்கள் மாவட்ட செயலர் சொன்னீங்கன்னா மாவட்ட செயலர், வட்ட செயலர் சொல்லுவார், வட்டம் அதுக்கு கீழே இருக்க சொல்ல வார்டுலேருந்து ஒரு வார்டுலேருந்து 10 பேரை கூட்டம் வந்தான்னா போதும். பார்த்தீங்கன்னா கூட்டம் 2000 பேர் வந்து நிற்பான். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்க்குறாங்க, ஒரு தெருமுனை கூட்டம் போடுறாங்க நம்ம காசு தேட்டர் பக்கத்தில், அந்த பிள்ளையார்வில் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட், அதில் ஒரு தெருமுனை கூட்டம். அந்த கூட்டத்தில் பேசுகிற யாரோ எந்த பேச்சாளரையும் எனக்கு தெரியல, மேபி கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், அந்த லோக்கலில் உள்ள ஆளுங்க போல இருக்கு. கூட்டம் அதிகம் 500 பேருக்கு மேலே உட்காந்துருக்காங்க. ஆனால் அதிமுகவோட நிலைமை எப்படி ஆகி போச்சு இப்போ அப்படின்னா, இது ஒரு சிக்கல். 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க.
கூட்டத்துக்கு வந்து முடிஞ்சு போகும்போது பார்த்தா எல்லாரும் சேர தூக்கிட்டு போயிட்டாங்க. வந்ததுக்கு அது ஒரு லாபம். நானும் அப்படிதான் முதல்ல நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது கூட்டத்துக்கு கூட்டு வந்தவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, வந்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்சு போகும்போது அந்த சேர் நீங்க எடுத்துட்டு போயிடலாம் வீட்டுக்குன்னு சொல்லி தான் வர சொல்லியிருக்காங்க. புதுசா சேர் வாங்கி போட்டு எச்சு போக்க. ஆமா. அப்ப கூட்டம் கூட்டுறதுக்கு எப்படிலாம் டெக்னிக் இருக்குன்னு இன்னும் பாஜக காரத்துக்கு தெரியல பாருங்க. காலி சேரை போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதிமுக வந்து அது செஞ்சது வந்து புத்திசாலித்தனமா முட்டாள்தனமா எல்லாம் நம்ம பேச வரல. இப்படியாவது ஒரு ஐடியா பாஜக காரனுக்கு வந்துச்சா? வரல. இல்ல இன்னும் அவன் வெறும் எம்பி சேரை போட்டு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் நம்ம வந்து அரசியல்ன்றதெல்லாம் வந்து வட இந்தியாக்காரனோ மற்ற மாநிலத்துக்காரன்லாம் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு இது இங்கே நம்ம ஆளுங்கெல்லாம் யோசிச்சு முடிச்சிட்டாங்க. அதனால நீங்கள் வந்து அதிமுக வந்து விஜய் வந்தாருன்னா அதிமுகக்கெல்லாம் எந்த பலனும் கிடையாது. விஜய்க்கு வேணா ஒரு பலன், ஒரு 10 சீட்டோ 15 சீட்டு கொடுத்தாங்கன்னா அதில் ஏதாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதிமுக டஃப் கொடுக்க முடியும். விஜயோட சேர்ந்தாருன்னா டஃப் கொடுக்க முடியும். டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு இமேஜ் வேணும். ஏன்னா விஜய் மட்டும் இருக்க மாட்டாரு அந்த நேரத்தில். கூட்டணிக்கு இதர கட்சிகளும் சேர்ந்துடும். ஜெயிக்கிற கூட்டணின்னு ஒரு தோற்றம் உருவாயிரும். ஒரு தோற்றம் உருவாகுங்க. அது காட்சி பிழை. அது இல்ல பிஜேபியை கழட்டி விட்டுட்டு இதர கட்சிகளை ஒண்ணு சேர்ந்துட்டாலும் ஸ்ட்ராங் ஆயிரும். சேர்ந்தா கூட என்ன மக்கள் பிரச்சனை அவசரமா தீர்த்து விட வேண்டிய பிரச்சனை இருக்கு. இப்போ சொல்லுங்க, அந்த பிரச்சனை இருந்தா தானே நீங்க அந்த பிரச்சனையை குறித்து பேச முடியும். நீங்க 2011 வந்து திமுக தோத்துச்சு இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கு இருந்த சூழல் வேற. 2009 இலங்கை பிரச்சனை வருது. அந்த டைம்ல கரண்ட் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்தது. மின் கட்டணம் பெரிய பிரச்சனை. மின்சாரம் எல்லாத்துக்கும் மேல மொத்த இந்தியாவும் சேர்ந்து 2G ஊதிட்டு இருந்தாங்க. இவ்வளவு பிரச்சனை இருந்ததுனால 2011 தோத்து போச்சு. இப்ப அது மாதிரி சொல்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் வேலை செய்யாதா? அதுக்குதான் தூக்கி உள்ள வச்சாச்சு. அதான் தூக்கி உள்ள வச்சாச்சு. இப்போ உடனடியாக திமுகவால தான் மக்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது பார்ப்பதற்கு தெளிவா தெரியுது. எக்ஸப்ட் சேகர் பாபு மாதிரி ஆளுங்க திடீர்னு முருகனுக்கு மாநாடு நடத்துறேன்னு நடத்தி வம்பிழுக்காம இருந்தா போதுன்ற அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது திருப்திகரமா இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையில தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்க பேசணும்னா பேசுறதுக்கு பயங்கரமான பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வேணும். கூட்டணி கணக்கு மட்டும் போதாது. வெறும் கூட்டணி கணக்கு எப்படி போதும்? இல்ல இவங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்களுக்கு அவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்றாங்கல்ல. அந்த பர்சன்டேஜ்லாம் என்ன ஆகுனாங்க, திமுக ஓட்டு போறோம் திமுக தான் போடுவான், அதிமுக ஓட்டு போறோம் அதிமுக தான் ஓட்டு போடுவான். இது ரெண்டும் தாண்டி ஒரு 40% இருப்பான் பார்த்தீங்களா. இதுக்கு ஒரு 30 இதுக்கு ஒரு 30ன்னு வச்சுங்க, இல்லை 35 70 வச்சுங்க. மிச்சம் ஒரு 30% இருக்கான்ல, அவன் வந்தா கடைசி நேரத்தில் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டுருவான். இந்த கூட்டணியை பார்த்துலாம் ஓட்டு போட மாட்டான். அவனுக்கு தெரியும் பார்க்குறப்ப பேசுறது எல்லாரும் இப்படி தான் பேசுறாங்க, அப்போ பேசாமல் அந்த பக்கமே போட்டு போயிடுவோம் அப்படின்னா அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்படிதான் ஸ்வீப் ஆகும். பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா, பிரச்சனைன்னு இருந்தால் தான் பிரச்சனையை கிளப்பி இந்த 30% அந்த பக்கம் வர வைக்க முடியும். இப்போ வர வைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க சொல்ற அது தாவேகா, பாமக, தேமுதிக, நாம் தமிழர், இன்னும் வேற யாராவது இருந்தா அவங்களையும் சேர்த்துக்குங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சாலும் அது மக்கள் விரோத கூட்டணியா தான் மாறுமே தவிர மக்கள் நல்ல கூட்டணி அளவுக்கு கூட வராது. இல்ல இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க. 96 to 2001 அந்த காலகட்டத்துல திமுக ஆட்சியின் மீது எந்த அதிருப்தியுமே கிடையாது. திமுக தான் ஜெயிக்க போகுதுங்கிற மாதிரி தான் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரிசல்ட் வந்து மாறிடுச்சு. 2006 to 2011 காலகட்டம் மிகப்பெரிய திட்டங்கள்லாம் வந்து கலர் டிவி கொடுத்தாங்க. 2 ரூபா அரிசி, 1 ரூபா அரிசி, அப்புறம் இலவச அரிசி. அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரிகள் எல்லாம் நிறைய பேர் வந்து உள்ள வந்தாங்க. அது இல்லாமல் பள்ளி குழந்தைகள் தனியார் பள்ளியில் படித்தா 25% மாணவர்களை வந்து சேர்த்துக்கணும். அதுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் கொடுத்துரும். காலேஜில் அந்த மாதிரி இப்படி ஏகப்பட்ட பின்னை அச்சீவ்மெண்ட்டுக்கான பேஸெல்லாம் போடப்பட்ட காலகட்டம். ஆனால் அப்பவும் அதிருப்தி இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னா கடைசி நேரத்தில் எல்லாமே மாறி போயிடுச்சு. இல்லை, அது 2001 காலகட்டத்தில் தோற்று போனதை வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தோட பொருத்த முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த டைம் வந்து ஜெயலலிதா திடீர்னு ஒரு அவதார் சேஞ்ச் ஆனாங்க. அவங்க நடை உடை பாவனை எல்லாத்தையுமே மாற்றினாங்க. நான் திருந்திட்டேன் அப்படின்னாங்க. ஆமாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரண காட்டன் புடவையில் வந்தாங்க. சரியான ஒரு பிஆர் ஆஃபீஸர் யாரோ கிடைச்சிருந்துருக்கான், டோட்டலாக மாறினாங்க. மாறினோடனே சரி ஐயா தான் இருந்தார்ல, ஆமாம் கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அப்படின்னு மக்கள் போட்டாங்களே தவிர நாதஸ் திருந்திட்டேன்னு சொல்றான்ப்பா சரி ஒத்துக்கோமே அப்படின்னு கொடுத்தாங்க. நாதஸ் திருந்திட்டானா? யார் சொன்னா? அவனே சொன்னான். அப்ப கடைசியில் நாதஸ் திருந்தலன்னு தெரிஞ்சோடனே 2006 மாற்றி போட்டாங்க. ஆனா இப்போ அது மாதிரி சொல்றதுக்கு இல்ல ஒரு மாற்று சக்தியாக யாவத்தை வந்துட்டாரு அப்படின்னு விஜய சொல்லிக்கிறாங்க. மற்றபடி வேற யாரும் அந்த மாதிரி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. வேணா விஜய்கிட்ட வேணா அந்த கரிஷ்மா இருக்கலாம், ஒரு கவர்ச்சி,
அப்படின்றது இருக்கலாம். அந்த கவர்ச்சி வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. உங்க படமே நல்லா இல்லைன்னா ஓட மாட்டேங்குது, ஓட்டு மட்டும் போட்டுருவாங்களா? சரி, இப்போ ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா அதிமுக பேசிட்டு இருக்கிறார், ஜான் ஆரோக்கியசாமி பாமக பேசிட்டு இருக்கிறாரு, புஷி ஆனந்த் தனியா பேசிட்டு இருக்காரு. இல்ல அவர் விஜய் கிட்ட பேசிட்டு அல்ல, அது அவர் தனியா இன்னொரு கட்சியோட பேசிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. நீங்க என்ன அவர் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு சொன்ன மாதிரி சொல்றீங்க? ஆமா, அப்போ இப்படியான பல வகையில ஒரு இது செய்யறாரு இல்லையா? அப்ப கிளாரிட்டியா வேலை செய்யறாரா அல்லது யாராவது வந்துட மாட்டாங்களான்னு அவரு பேசுறாராங்கிற மாதிரி ஒரு கேள்வி. விஜய்க்கு என்ன பயம் வந்திருக்கும்னா, நம்மளை எந்த கூட்டணியிலையும் சேர்த்துக்கலன்னா என்ன பண்றது, தனித்து விடப்பட்டோம் என்றால் என்ன செய்வது, இன்னொரு சீமானாக நம்ம மாறிடக்கூடாது. ஓ, கவலையாதான், அதான் கவலையே. சீமான் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நான் எந்த திராவிட கட்சி கூடயும் சேர மாட்டேன்னு. எந்த திராவிட கட்சியிலும் ஒன்னும் சேர்த்துக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. இல்ல அது எடப்பாடி தான் கூப்பிடுறாரு, வாயா துணை முதல்வர் அப்படின்லாம் கூப்பிடுறாரு அப்படின்னு இவங்கதான் சொல்லிக்கிறாங்க. சொல்றாருலாங்க. ஆதவ அர்ஜுனா என்கிட்ட பேசினாரு, அதிமுக கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னாரு, துணை முதல்வர் பதவி வாங்கி தரேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு யாரு சொன்னாரு? சீமான் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி. சீமான் எல்லாம் சொல்லுவாருங்க. ஏங்க செத்தவரை பத்தி பேசினாதான் நீங்க டவுட் பண்ணலாம், உயிரோடு இருக்கிற சீமான் எதை பேசினாலும் டவுட் தான், அதுல சந்தேகமே வேண்டியது இல்லை. அதான் அன்னைக்கு சொல்லிட்டாரு பாத்தீங்களா. நான் வேற அந்த நியூஸை பார்க்காம விட்டேன். நடிகர் ராஜேஷ் வீட்டுல இருந்து எனக்கு மூட்டை மூட்டையா புக்கு வரும்ட்டாரு. ஆமா, இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிப்போச்சுன்னா, சீமானை பத்தி நம்ம எல்லாம் யாரும் பேசுறதே இல்லை, ரொம்ப குறைஞ்சு போச்சு. நமக்கு எல்லாம் நன்றியே இல்லைங்க. எவ்வளவு நாளா நமக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்த சீமானை ஒரே நொடியில கழட்டி விட்டீங்க எல்லாரும். அதுலயும் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, மைனர் மேலதான் ரொம்ப வருத்தம். மைனர் டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பா சீமானை பத்தி போடுவாரு. இப்ப எல்லாம் சீமானை பத்தி போடுறதே கிடையாது. அவரும் விஜய் தான் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. அந்த புது பேஷண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பழைய பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டாங்க எல்லாருமே. சரி, இப்படி பண்ணா அப்புறம் யூடியூப்ல இருந்து கூட அவர் காணாம போயிட்டாருன்னா என்னங்க பண்றது? ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்குல்ல. இப்போ இதுதான் கூட்டணி, இப்போ திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி ஒன்று இருக்குது, அதிமுக பிஜேபி கூட்டணி அவங்க அப்படின்னு ஒன்று இருக்குது, விஜய் தனியா நிற்பாரு, சீமான் தனியா நிற்பாரு, இப்படி ஒரு கணக்கு தான் இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா பாமக எங்கே போகுது, தேமுதிக அங்கே வருது, எல்லாமே இந்த சிக்னல் வந்தோன்னு எல்லாமே அங்கங்கே குழம்பும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு சூழல் உருவாகுது. அதான் கேட்குறேன். இந்த சூழல் இப்படியே நிலவிட்டே இருக்கிறது திமுக கூட்டணிக்கு தான் நல்லது. ஏன்னா மக்களுக்கு தெளிவா தெரியும், அவன் பேசாம ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தான் மாத்தி மாத்தி நீ அவங்க கூட போலாமா, இவங்க கூட வர்றியா, நீ வரியா நான் வரியான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஏதாவது ஒரு கூட்டணியை வச்சு எப்படியாவது மக்களை ஏமாத்தி ஜெயிச்சிடலாமான்னு பாக்குறாங்க. இவங்களுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்றதுல தெளிவாயிடுவாங்க மக்கள். ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு கூட்டணி பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பேச்சும் கிடையாது, இன்டாக்ட் அப்படியே நிக்கிறாங்க. திமுக, காங்கிரஸ், திருமா, கம்யூனிஸ்ட் யாருமே இன்னொரு கட்சியோட போய் பேசுவோமா அப்படின்ற இடத்துக்கு கூட அவங்க போகல. அப்படி இருக்கிறது இந்த கூட்டணிக்கு நல்லது. அப்படி அவங்கெல்லாம் இருக்கிறதும் இந்த கூட்டணிக்கு தான் நல்லது. இல்லை 200 ஜெயிச்சிருவோம்னாங்க, நடக்கிறத பார்த்தா 230 ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? ஆமா, அப்படி ஒன்று நடந்தால் நல்லதுதான். அண்ணன் திருமா வந்து தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக வருவார். சரி, ரைட்டு. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்களை இதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.